விவசாயி இன்னைக்கு பயிர்க்கடனை வச்சு தள்ளுபடி பண்ணாம தினம் ஒருத்தன் சாவறான். அதே மாதிரி வந்து விவசாயி சாவறான். அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து குழந்தைகள் வந்து கருப்படிக்கப்படுது. வயசானவங்க கருப்படிக்கப்படுறாங்க. கொலை என்னென்னமோ நடக்குது. இதுவே என் தலைவன் வந்தானு வச்சுக்க, மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்றது இருக்கு. தமிழ்நாடு அலறி போயிடும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்களுக்கு வேலை. வீட்டுக்கு ஒரு இளைஞருக்கு கண்டிப்பா என் தலைவர் வந்து வேலை கொடுப்பாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க உடனே எழுதி வச்சுங்க. அனைவருக்கும் வீட்டுக்கு ஒரு வேலை. செத்தவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன தேகமா பண்ணா சொல்லுங்க. தேகமா பண்ணா அவனுங்களாம் எது கொடுக்கணும்? காசு இருந்தா காசு கொடுங்க. படிச்சவனுக்கு அப்புறம் எப்படி படிப்பான்? படிக்கவே மாட்டான். வீட்டுல என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா அப்ப நம்ம 2 பேர்ல அப்பாவும் அம்மாவும் சாவணும். அப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க. அப்ப விஜயோடைய கூட்டத்துக்கு போனா அங்க போய் செத்தா நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. வேணுமே அங்க சாவடிச்சு தூக்கி உள்ள போட்டுட்டு இதனாலதான் செத்தான்னு சொல்றாங்க. அதனால வந்து தலைவரை கண்டிப்பா அதை மாத்திக்கணும். ஏன்னா வந்து படிச்ச எங்களை போல இளைஞர்களுக்கு வேலை இல்லை. திண்டாட்டம். வீட்டுல மதிக்க மாட்டாங்க. இவ்வளவு படிக்க வச்சு, அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா 5 லட்சம் வட்டி, 5 பைசா வட்டினா மாசம் 25,000 ரூபாய். அவன் கடைசி வரைக்கும் வட்டி மட்டும் தான் கட்ட முடியும். வேற எதுவுமே ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது. எவ்வளவு அதே போல வந்தனா அவனுடைய குடும்பம் பார்க்கணும். இன்ஜினியர் படிச்சாலும் என்ன மாசம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அவங்க வீட்டுக்கு வந்து சேலரியே கொடுக்குறாங்க. ஆனா ஒரு இந்திக்காரன் வந்து வேலை செய்ய மாசம் 30,000 வாங்குறான். அவனை பார்த்து இவன் இந்திக்காரன் வந்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்புறம் எப்படி அவன் கல்யாணம் பண்ணுவான்? ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது. குழந்தைங்களும் பெக்க முடியாது. குழந்தைங்கள பெத்தா கூட ஒழுங்கா படிக்க வைக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வச்சிருவாங்க. ஆனா இன்ஜினியரா இருக்கிற ஒரு பிள்ளைங்கள வந்து தனியார் ஸ்கூல்ல வந்து சேர்க்க முடிஞ்சு படிக்க வைக்கணும். கண்டிப்பா படிக்க வைக்கவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவன் அந்த வட்டி கட்டுவானா, இந்த பசங்கள போய் ஸ்கூல் போய் மாசம் வருஷத்துக்கு வந்து 1,00,000 2,00,000 கட்டி படிக்க வைப்பானா? இந்த வட்டி கட்டுறவனா, இவன் சேலரி பார்க்கறவனா, குடும்பத்த பார்க்கறவனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து படிச்ச இளைஞர்கள் தயவு செய்து வந்து வேலை வாய்ப்பு குடுங்க. அதான் நல்லது. செத்தவனுக்கு வேலை குடுக்காத. திமிர்ல போய் செத்தா அது இது என்ன பெரிய போராட்டமா? என்ன போராட்டம்? விவசாய போராட்டமா? இல்ல வேற தண்ணீர் போராட்டமா? இல்ல படிச்ச பட்டதாரிக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டமா? என்ன போராட்டம்? நெக்கில புடிச்சு போய் இந்த இடத்துல நெரிசலா தெரியும்ல. எவனா நல்ல ஒரு ஆளு போய் நிப்பானா? அறிவில்ல. இவனுக்கெல்லாம் எதுக்கு வேலை குடுக்கணும்? இந்த வேலை எதுக்கு குடுக்கணும்? அந்த கொடுத்த 41 இளைஞர்களுக்கு வந்து நெனச்சு பாருங்க. 30 வயசு வரைக்கும் வேலை கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஓடி படிச்சுட்டு இருப்பான். வேலையை விட்டுட்டு படிச்சிருப்பான். அவங்களாம் கவர்மெண்ட் ஜாப் இல்லையே. எதுக்கு இவங்க கவர்மெண்ட் ஜாப்? என்ன அப்ப செத்தாதான் கவர்மெண்ட் ஜாப்பா? வீட்டுக்கு ஒரு ஆள் அப்பா அம்மா சாவடிப்போமா? சாவடிச்சு தூக்கி போடுற மீட்டிங்ல தூக்கி போடுமா? இது தப்பு தலைவரே, தப்பு. கண்டிப்பா என் தலைவர் வந்து அதாவது அரசியல் வேற, எங்கேயுமே பாருங்க அஜித்குமார் மனிதர்கள் அஜித்குமார் பாருங்க, அரசியல் வேற, வீடு வேற. கம்முன்னு போங்க. கோயில்ல போனா கம்முன்னு இருக்குன்னுவாரு. எங்கன்னா வேற எங்கன்னா பார்த்தா கம்முன்னு இருக்குன்னுவாரு. இதுல வந்து யாரையும் வந்து என் தலைவர் வந்து தாக்கி பேசுறதே கிடையாது. எங்க எப்படி இருக்கணுமோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா அதை பண்ணுவாரு. நீங்க அது மாதிரி பண்ணுங்க தலைவரே. நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எந்த இடத்துல ஒரு போட்டி இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது. நல்லபடியா பண்ணுங்க. வெற்றி அது ஒண்ணும் பெருசு. என் தலைவர் மோதும் போது நேரா நின்னு ஜெயிச்சிங்க. தப்பே கிடையாது. 2030 என் தலைவர் வருவாரு. நீங்க என்ன சோசியல் மீடியால இருக்கணும். எல்லாம் என் தலைவனுடைய வீடியோ போட்டா அழிச்சா நான் அஜித் குமார்ன்ற ஒரு மனித கடவுள இதயத்துல இருக்க கடவுளை அழிச்சிட முடியுமா? அதுல அழிச்சிடலாம். இதுல அழிச்சிட முடியுமா? அதாவது அஜித் ரஜினிலாம் செதஞ்சு கிடக்குறான். நீங்க வெள்ளாட்டு பண்ணி பாக்குறீங்க. ஒரு நாள் என் மொத்த பேர் வந்து என் தலைவனுக்காக வந்து நிப்பாங்க. அப்ப பாப்பீங்க. நீங்க தலைவர் அவ்வளவு ஈஸி எடை போட்டு பாத்துறீங்க. அவர் ஒண்ணும் வேலை ஒண்ணு போறாரு ஒண்ணு பேசுறது. என் தலைவன் ஒரு வார்த்தை பேசினாலும் திருவாசகம். அந்த வார்த்தை என்று நீங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன விளையாட்டு பண்ணி பாக்குறீங்களா? என்ன ஒருத்தன் கத்துக்கலையே உங்க பாரு. அதுக்கு அஜித் ரசிகர் ஒருத்தன் கத்துக்கலாம் ஆள் சேர்த்துக்கலாம்னு பாக்குறீங்க. சேர்க்கறது கூடாதுன்னு சொல்றீங்க பாரு மக்களே. அஜித் ரசிகர் நீங்க ஏதோ ஒரு லைக் போடுறீங்க. அந்த லைக் போட்டு இது போட்டு கம்முன்னு போறீங்க. ஒரு சில வீடியோவில் 10 லட்சம் பேர் பாக்குறீங்க. சில பேர் 5 லட்சம் பேர் பாக்குறீங்க. சில லட்சம் வீடியோவில் பார்த்தாங்க ஒரு 10,000 மேல பார்க்க மாட்டீங்க. நல்லது பேசினா உங்களுக்கு என்ன? அதாவது நல்ல ஒரே விஷயத்த பேசிக்கின்னு அரைச்சுக்கின்னு நல்லா பேசினு இருப்பான்னு நினைப்பீங்களா? அங்க பாருங்க. உண்மையிலுமே சொல்றேங்க. திமுக ஆட்சியில கூட உண்மையிலும் கரண்ட் இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நடந்து எல்லா இடத்தையும் எல்லாமே நடந்து நாங்க இல்ல சொல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க அதை விட நீங்க வந்து நல்ல ஆட்சி தரேன், படிச்ச இளைஞருக்கு வேலை தரேன், அதே மாதிரி கரண்ட் இல்லாம இருக்கும், என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொன்னீங்க. பயிர்க்கடன் ரத்துன்னீங்க. ஒயின் ஷாப் பெருசா இருக்காது நீங்க. ஒயின் ஷாப்போட நீ பல மடங்கு ஒயின் ஷாப் நீங்க வந்துங்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நாட்டுல மிகப்பெரிய அநியாயங்கள் வந்து நிரம்பி கிடக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. என் தலைவர் மனித கடவுள் அஜித்குமார் வந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அஜித் நம்ம வாழ்க வா தலைவா. தமிழ்நாட்டை காப்பாற்ற உங்களால மட்டும்தான் முடியும். வேற யாரால முடியாது. பதவி ஏற்கவா? உனக்காக இந்த தமிழ்நாடை காத்து கைகூப்பி வணங்கி கேட்கிறோம். தயவு செய்து வந்துருங்க. 2030 நீங்க வந்து
அந்த ஆட்சி பீடத்துல அமருது என்பது உறுதி. நன்றி.